கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான பிப்ரவரி மாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஜனவரி மாதம் ஃபுல்லாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து உங்களோட பிஸ்னஸையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து இணைச்சிங்க. கோடி ஸ்தோத்திரங்களும் கோடி நன்றியும் சொல்லி இந்த பிப்ரவரி மாதத்தை ஆரம்பிங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக, நன்மையை சுதந்திரத்துக் கொள்கிற மாதமாக, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான மாதமாக தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக மாற்றுவாங்க. இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். என்ன மறைச்சு ஆவியானதப்பன் உங்களோட பேசுவாங்க. கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம் என்னங்கிறத உங்களோட நான் இப்போ பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதுதான் வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அவ்வளோ சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது புதிய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். இந்த மாதம் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிலாம் கட்டாயமாக செய்ய போகிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை நீங்கள் நினைச்சிங்க, விசுவாசிங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச போது புதிய காரியங்கள் நீங்கள் காண போகிறீங்க. அதில் அந்த வசனத்தில் கீழே படிக்க பாருங்களேன். அப்பொழுது இது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்கள். நான் வனாந்தரத்தில் வயல்வெளியும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை புதிய காரியத்தை செய்கிறத நீங்கள் அறிவீங்க. வனாந்தரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட என்னது, வனாந்தரத்தில் கூட வனாந்தரத்தில் கூட வழியையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்போ உங்களுக்கு வனாந்தரமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு செழிப்பையும் ஒரு ஆறுதலையும் கர்த்தர் என்ன செய்தார், உண்டாக்குதுன்னு வாக்குத்தத்தம் உங்களுக்கு. அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு புதிய காரியம் உங்களுக்கு தோன்ற போது, புதிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார், தோன்ற செய்தன்னு வாக்கு கொடுத்துட்டார். அப்போ புதிய காரியத்தை தோன்றும் போது நீங்கள் பழைய இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருந்த வருத்தம், வேதனை, சத்ருகிரிகள், கடன் பிரச்சனை, என்ன சொல்கிறது, கவலைகள், கண்ணீர், அதெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் முந்தினதை பற்றி யோசிக்கவும் கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது, அதை சிந்திக்கவும் கூடாது, அதை நினச்சி நீங்கள் நினச்சக்கூடாது, பேசவும் கூடாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ முந்தினவைகளை நீங்கள் நினச்சக்கூடாது. முந்தின வருத்தம், கஷ்டம், துயரம், பண நெருக்கடி, சத்ரு போராட்டம் என்னதெல்லாம் நீங்கள் நினச்சக்கூடாது. அதை பற்றி நீங்கள் நினைக்கவும் கூடாது, அதை பற்றி பேசவும் கூடாது, அதை பற்றி சிந்திக்கவும் கூடாதுன்னு வசனம் தெளிவாக சொல்லு. அப்போ நீங்கள் அதை பற்றி பேசாமல், சிந்திக்காமல், அதை நினைக்காமல் இருந்து புதிய காரியத்தை எனக்கு செஞ்சுட்டாரு, இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அதனால் எனக்கு இன்னும் நான் அந்த சத்ருவை நீங்கள் பெருசாக நினைக்காம, இனிமேல் இயேசு என் குடும்பத்துக்கு என்ன செய்தார், பாதுகாவலாக இருக்கார், எனக்கு மேப்பராக இருக்கார், என் குடும்பத்துக்கு ராஜாவாக இருக்கார், அதனால் நாங்கள் நல்லா இருப்போம், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மைகளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் புதிய காரியம்தான் உங்கள் சிந்தைக்குள்ள ஓடணும். பிள்ளை படிக்கவே இல்லையா, என் பிள்ளை இந்த மாதம் நல்லா படிச்சிருவா, ஏன்னா படிப்புக்கு உண்டான புதிய காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, இந்த மாதம் தோன்ற செஞ்சுட்டாரு அப்படின்னு அந்த பிள்ளையை குறித்து, படிக்கிற பிள்ளைங்களை குறித்து உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த மாதிரி தாட்டு வரணும். அதே மாதிரி ஊழியம் பண்ணுறீங்களா, ஊழியத்தில் கர்த்தர் இன்னும் என்ன செய்கிறார், ஊழியத்தில் இந்த புதிய அபிஷேகம், புதிய வழிகள், புதிய மாற்றங்கள் இந்த ஊழியத்தில் இன்னும் நான் காண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள என்ன செய்யணும், அந்த சிந்தைகள் அப்படி வரணும். அந்த மாதிரி நீங்கள் பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கடன் பிரச்சனை இருக்கீங்களா, அப்போ ஆண்டவர் என்ன செய்யார், கடன் பிரச்சனைக்கு உண்டான அந்த வனாந்தரமாக இருக்கிற இடத்துல எனது ஒரு என்ன செஞ்ச ஒரு செழிப்பான ஒரு பாதையை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த மாதத்தில் கடன்லாம் அடைச்சி புதிய பாதைகள் எனக்கு தோன்றப்பட்டிருக்கு. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், கடன் அடைச்சி கடன் இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழ்வேன். அந்த மாதிரி நீங்கள் பேசணும், அந்த மாதிரி சிந்திக்கணும். புரியுதா? அதான் வசனம் தெளிவாக சொல்லுது. வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்கணும். அப்போ அந்த வனாந்தரமாக இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன செய்தார், யாருமே உதவியே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா, கர்த்தர் என்ன செய்ய போறாரு, அந்த இடத்துல என்ன செய்ய போறாரு, உங்களுக்கு ஒரு வழியையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும், அந்த வழியை நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வர முடியாது அப்படின்னு நினைக்கிங்களா, அந்த இடத்துல என்ன செய்ய போறாரு ஆண்டவர், உங்களுக்கு வெளியே வரதுக்கு உண்டான சத்ரு போராட்டம், பிசாசுகிரியல், நெருக்கடி, அந்த இடத்துல என்ன செய்ய போறாரு ஆண்டவர், உங்களுக்கு வெளியே வரதுக்கு உண்டான வழியையும் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதுக்குன்னா ஆறுகளை உண்டாக்குங்க. ஆறுகள் உண்டாக்குனா அந்த அளவுக்கு உங்களுக்கு செழிப்பான ஆசீர்வாதத்தின் நன்மைகள் என்ன செய்வாரு தேவனாகிய கர்த்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு கட்டாயமாக கொடுக்க போறாங்க. நீங்கள் விசுவாசிங்க, சரியா? அதனால் இப்போ நீங்கள் என்ன உங்களுடைய எண்ணங்கள் வரணும்னா, உங்கள் பழசெல்லாம் நீங்கள் நினைச்சக்கூடாது, சிந்தைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அதை பற்றி பேசவும் கூடாது. புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகள், புதிய பிள்ளைங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தடை பண்ணிக்கிட்டே போச்சு, எவ்வளோ மாப்பிள்ளை வந்துச்சு, வராமல் அதெல்லாம் நின்று போச்சு, அதை பற்றிலாம் பேசாங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க போகிறேன் விசுவாசத்தோட, எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய, கல்யாணம் முடியாத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நல்ல மாப்பிள்ளைய ஆண்டவர் வர வச்சுட்டாரு அப்படி நீங்கள் நினச்சிங்க, சிந்திச்சு அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமாக உங்கள் கல்யாணம் முடியாத பெண்ணுக்கோ கல்யாணம் முடியாத பையனுக்கோ ஆண்டவராகிய தேவன் நினைச்சவர் கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு வரனை கொடுக்கக்கூடிய மாதமாக தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் என்ன சொல்கிறதுனா, ஒரு மாதிரி சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா, ஆண்டவர் இந்த மாதம் எனக்கு என்ன செய்ய போகிறாரு, என் இருதயத்தில் புதுசாக சமாதானத்தில் நிரப்ப போகிறாரு அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க,
விசுவாசிங்க. அப்போ உங்களுக்குள்ள கண்டிப்பாக என்னது மாற்றம் உண்டாகும். அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு பிரமிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய போகிறாரு, புதிய காரியத்தை என்ன செய்தார் உங்களுக்கு தோன்ற செஞ்சுட்டாரு. அதை நீங்கள் அறிவீர்கள் வர ஆண்டு வசனம் சொல்லுது. அது தோன்று நீங்கள் அதை அறிவீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ புதிய காரியம் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு தோன்றப்பட்டுட்டு, ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த மாதம் உங்களுக்கு புதிய காரியங்களை தோன்ற செஞ்சுட்டாரு. என்னதான் புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய சுகபலங்கள், புதிய என்ன சொல்கிறது, புதிய பொருளாதார மேன்மை, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, புதிதான உங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு கொடுத்து இந்த மாதம் நிரப்ப போகிறார். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது ஆமேன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்த ஒரு உண்மையான காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் எல்லாமே எனக்கு என்னது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். என் பேர்லேருந்து எல்லாமே, பேர் தான் ரிச்சர்ட் ஜான், ஆனால் அந்த ரிச்சர்டுங்கிறது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் தான் அந்த பேருக்கு முன்னாடி என்னது மகிமையா, அவர் தான் என்னது பரலோகத்தில் வைடூரியத்தில் தங்கத்தில் இருக்கார், அவர் தான் ரிச்சி, அவருக்கு பின்னாடி அவர் நிழலில் தான் நான். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த இயேசு கிறிஸ்தன் அற்புத ஒழித்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, புதுசாக ஒரு ட்ராக்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவி செஞ்சாங்க. அது ஃபுல்லாக அந்த மாதம் தான் எனக்கு ஆவியான ரெனோடு இருந்து பேசி புதிய ட்ராக்ஸ் அடிக்கிறதுக்கு உதவி செஞ்சு புதுசாக அடித்து அதை அந்த ட்ராக்ஸை பிரிண்ட் போடுறதுக்கு என்ன செஞ்சுட்டேன், இன்றைக்கி கொடுத்தாச்சு. அது ஆண்டவர் எனக்கு புதிதான காரியம் எனக்கு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா என்ன காரியம் எனக்கு செஞ்சுருக்காங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, புதிதாக இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்து வரதுக்கு உண்டான ஒரு வழியை என்ன செஞ்சுருக்காங்க, அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியத்தில் ஏற்கனவே ஒரே ஒரு சகோதரி மட்டும் தசம்பாவம் கொடுப்பாங்க. ஏன்னா என்னுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கும் கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ₹1 ஷாம்பு கூட வாங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நெருக்கத்தில் இருந்தேன். கர்த்தர் தான் என்னையும் கர்த்தர் என்ன கொடுத்த மனைவி பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதம் புதுசாக இன்னொரு குடும்பம் மாதம் தசம்பாவம் இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்கையா அப்படின்னு ஒரு விண்ணப்ப ஜெபம் கர்த்தர்கிட்ட பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க ஒப்புரவாயிருக்காங்க. அதனால் இப்போ இந்த மாதத்துலேருந்து என்னது ஒரு புதிதான 2வது நபர் ஒரு தசம்பாவம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்காங்க, புதிய காரியத்தை புதிய வழிகளை என்ன செஞ்சுருக்காங்க, எனக்கு தோன்ற செஞ்சுருக்காங்க. இதே தெய்வம் என்ன செய்வாங்க, உங்களுக்கும் புதிய காரியத்தை புதிதான மகிமையில கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பைபிளில் உள்ள உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நகோமி பைபிளில் உள்ள கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். நகோமிக்கு அவங்க நகோமி ரூத்துங்கிற ஒரு அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். ரூத்தில் நகோமிக்கு என்னதுன்னா அவங்க கணவர், அவங்களோட 2 பையங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. நல்ல ஒரு செழிப்பாக வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம் தான், ஒரு ஆசீர்வாதமான வாழ்ந்த குடும்பம் தான். அவங்க 3 பேருமே என்ன செய்வாங்க, கணவரும் 2 பையங்களும் இறந்து போயிடுவாங்க. அதனால் அவங்க 2 மருமகளும் கொஞ்சத்து வயசு பொண்ணாக்கில் நகோமி என்ன செய்வாங்கன்னா, நீ உங்களுடைய தகப்பனார் வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சிருவாங்க, சொந்த ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அதில் அந்த ரூத்து மட்டும் என்ன செய்வா, நான் உங்களோட தான் இருப்பேன், நான் உங்களுக்கு தாயாக இருப்பேன், நீங்கள் எனக்கு ஒரு தாய் மாதிரி நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுவான். நான் அப்போ ஊரில் போய் என்ன செய்வேன், சாவ போகிறேன், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு நினச்சிவா ரூத்து மாமியார் கூடயே போயிடுவான். அப்போ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகோமினா என்னது, இன்பமானவள், இனிமையானவள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அங்கே போய் அவள் சொந்த ஊரில் போய் என்ன செஞ்சிருவா, அவள் சொந்த ஊரில் போய் கசப்பானவள் பேரை மாற்றிக்கிடுவான். சரியா, அவள் என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா மாறாள்னு கூப்பிடுங்க, மாறாள்னா கசப்பானவள் அப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லி என்ன செய்வா, அவங்க அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கள்லாம் சொல்லிடுவாள். ஆனால் இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆனால் அந்த நகோமி என்ன செய்வா, அவங்களுடைய சொந்தக்காரங்க வயலில் போய் என்ன செஞ்சுட்டு வா, கோதுமை பிறக்கிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவா மருமகளை. ஏன்னா அங்கே போய் சாப்பிட வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, கணவர் யாரும் கிடையாது, 2 பேருக்குமே கணவர் கிடையாது. அப்போ இந்த அம்மா அந்த ரூத்து போய் என்ன செஞ்சுட்டு வரா, அங்கே கீழே கொட்டி கிடக்கக்கூடிய அந்த கோதுமையெல்லாம் பிறக்கிட்டு அதில் வச்சு தான் என்ன செய்வாங்க, 2 பேரும் அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த மோவாஸுங்கிறவர் தான் அந்த வயலுக்கு அதிகாரியாக இருப்பார். அப்போ அவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க, அவர் உனக்கு நமக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த மோவாஸோட கண்களை தயவு கிடைக்க கர்த்தர் என்ன செய்வாங்க, கிருபை செய்வாங்க ரூத்துக்கு. ஆனால் அங்கே அவருக்கு மேலே ஒருத்தர் என்ன செய்வார், அந்த ஏரியாவில் ராஜாவாக இருப்பார். அப்போ அவர் மாட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் ரூத்தை என்ன செய்வேன், கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு மோவாஸ் சொல்லுவார். அப்போ அந்த காரியம் என்னங்கிறது நீ ஒரு நாள் என்ன செய்ய, வயலில் அவன் படுத்திருக்கும் போது அவன் கூட போய் படுத்து என்னன்னு காரியம் என்னங்கிறத அறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரூத்தை நகோமே அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செய்வாங்க, அங்கே போய் படுத்துட்டு அவங்க பக்கத்தில் படுத்து எழுந்திரிச்சு வந்துடுவாங்க சும்மா. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூத்து என்னென்னு காரியத்தை அவங்க மாமியார்ட்ட சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்போ நான் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அதிகாரி ராஜா, அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன், நான் ரூத்தை மறுமணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்
போகிறேன் அப்படின்னு சொல்லி மோவாஸ் சொல்லிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மோவாஸோட கண்களில் கர்த்தர் என்ன செய்வார், ரூத்துக்கு தயவு கிடைக்க செய்வாங்க. அதனால் அந்த ரூத்துக்கு ஒரு ஆண்டவர் மோவாஸை கல்யாணம் பண்ணி அந்த வயல் அந்த எல்லாத்துக்கும் அதிகாரியாக அது ஒரு வசதியாக இருக்கக்கூடிய மோவாஸை கல்யாணம் பண்ணி என்ன செய்வாங்க, ரூத்து அந்த ஒரு சந்தோஷமாக ஒரு இழந்து போன அந்த ஆசீர்வாதமான நன்மைகளான அந்த செழிப்பான வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரு. ஆனால் நகோமி என்னது, அந்த இழந்து போன அந்த கணவர் 2 பையங்களுக்கு மத்தியில் நினச்சிவார், ரூத்து மூலிமா கத்தர் என்ன செய்வாங்க, நகோமிக்கு ஒரு பையனை ஒரு பேரனை பெற்று கொடுப்பாங்க. அந்த ரூத்தோட சந்ததியில் வந்தது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது உண்மை. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரூத்தோட சந்ததியில் வந்தவர் தான். அப்போ அவன் நகோமி அந்த இழந்து போன அவங்களுடைய கணவர் 2 பையங்க எல்லா சந்தோஷம் எல்லாமே ஆசீர்வாதம் இழந்து போன அந்த நகோமிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், புதிய காரியத்தை தோன்ற செஞ்சு அவங்களுக்கு ஒரு பேரனை கொடுத்து அந்த பேரனை வளர்க்குறதே யார், நகோமி தான். அப்போ அவங்க இந்த இழந்து போனது அந்த சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் தான் தேவன் திரும்ப நகோமிக்கு கொடுப்பார். அப்போ கர்த்தர் நம்மளை நினைச்சிருந்தாரே அப்படின்னு நகோமி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு பிள்ளைங்களை உங்களை தெரிந்து கொண்டிருக்காருன்னா, நீங்கள் ஆண்டவரோட இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பாடு ஓத்திர நிந்த வரும். இல்லைங்களா, அந்த பாடு ஓத்திர நிந்தையின் மத்தியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூத்த கணக்கு ஏதாவது ஒரு இழப்பு இருக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ இல்லை உங்கள் சொந்த பந்தங்களோ யாராவது இழந்திருக்கலாம். நீங்கள் இல்லை உங்கள் பிஸ்னஸ் இழந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்க படிப்பு இழந்திருக்கலாம், இல்லை வாழ்க்கை இழந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி. ஆனாலும் தேவ திட்டம் என்னது, நகோமி மேலே இருந்தது, தேவ சித்தம் இருந்தது. அதே மாதிரி தான் உங்கள் மேலேயும் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி மேலேயும் உங்களை குறித்து தேவ திட்டம் தேவ சித்தம் இருக்கும். அதனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நீங்கள் ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்காரு. அதனால உங்களை கைவிட மாட்டார். வனாந்தரமாக இருக்கக்கூடிய அந்த ரூத்தோட வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சார், காரியத்தை நடப்பித்தார், மோவாசை கொடுத்தாரு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அந்த வனாந்தரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையாகவும் செழிப்பான வாழ்க்கையாகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாகவும் திரும்ப உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்டதுக்கு என்ன செய்வார், தேவனாகிய கர்த்தர் ஏதாவது ஒரு மனுஷங்க மூலியமாக தயவு கொடுத்து திரும்ப உங்கள் வாழ்க்கை என்ன செய்வார், சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் கட்டாயமாக நகோமிக்கு நடந்தது போல உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்ற செய்யுங்க. அதுக்குண்டான மனுஷங்கள் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் அதனால் ஜெபம் பண்ணிருங்க. நகோமியை கணக்கு என்ன செய்யாங்க, தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க. அதனால நகோமியை குறித்து தேவ திட்டம் இருந்தனால ஆண்டவர் நகோமி கர்த்தரை குறித்து என்ன பேசினாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த திட்டம் அந்த சித்தம் இருந்தனால நகோமியை திரும்ப என்ன செஞ்சார், ஆண்டவரை ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து திரும்ப ஒரு குழந்தையை கொடுத்து நகோமியை வளர்க்க வச்சார். அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் எந்த வனாந்தரம் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு அவாந்தரமாக இருந்தாலும் சரி, ஒரு பாடு ஊத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த பாடு ஊத்திரத்தின் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, உங்களுக்கு நீங்கள் இழந்து போன சமாதானம் சந்தோஷம் பண நெருக்கடி ஓத்திரம் எல்லாத்திலையும் ஆண்டவர் நினைச்ச போறாரு உங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து புதிய காரியத்தை புதிய மகிமையில புதிய வல்லமையில நீங்க இழந்து போன எல்லாத்தையும் உங்களுக்கு புதிதா திரும்ப நகோமிக்கு கொடுத்த போல புதிதான காரியத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சு உங்க துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாற்றி மகிழ செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்க இந்த வசனத்தை விசுவாசி ஜோம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையிலும் கட்டாயமா அற்புதம் அதிசயம் நடக்கும். புதிய புதிய நன்மைகளை புதிய புதிய ஆசீர்வாதங்களை புதிய செழிப்புகளை புதிய சரீரத்தில் சுகபலத்தை அதுக்கப்புறம் என்ன சொல்ற புதிதான பிசினஸ் தோன்ற புதிதான உங்க பிள்ளைங்களோட படிப்புல புதிதான வீடு கட்டக்கூடிய காரியம் எல்லா காரியத்தையும் புதிதாக தேவனாகிய கர்த்தர் சந்திச்சு அதெல்லாம் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதமா சம்பூர்ணமா ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார், கட்டளையிடுவாராக. சரி, இப்போ நான் உங்களுக்காண்டி ஜோம் பண்றேன், என்னோட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. பிதாவாகிய நமக்கு ஸ்தோத்திரம், கத்ரா இயேசுவே ஸ்தோத்திரம், யெகோவா நிஷே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம், நல்ல தப்பன ஸ்தோத்திரம், நல்ல மேஷே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பரிசுத்தாமன் ஸ்தோத்திரம், ஆவியா உலகின் ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் தம்மை சபா ஆண்டவரே இந்த இயேசு கிறிஸ்தன் அற்புத ஊழியத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் எனக்கும் ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு. அதே மாதிரி என் வாழ்க்கையில இப்போ இந்த 1ஆம் தேதியில புதிய காரியத்தை 2-3 காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அதுக்காக தேவனாகிய கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறேன், கோடி நன்றி செலுத்துறேன். அதுபோல இசப்பா நீங்க கொடுத்த ஆண்டவரே இசப்பா அந்த நீங்க கொடுத்த இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசுவாசிகளுக்காண்டி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா சகோதர சகோதரர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவன் வனாந்தரமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து நாமத்துல வயல்வெளியை போல ஒரு செழிப்பை கொடுங்க. ஆண்டவரே அவாந்தரமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆண்டவரே இசப்பா அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாகவும் செழிப்பான வாழ்க்கையாகவும் தேவனாகிய கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே இசப்பா இந்த சகோதர சகோதரர்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரர்கள் பாடு ஓத்திரம் நிந்தையில இது மத்தியில இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், எனக்கு வரதுக்கு வெளியே வரதுக்கு வழியே இல்லைன்னு சொல்ற மக்களுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இப்போது அந்த அவாந்தரத்துல இருந்து
அந்த வழியை இயேசு கிறிஸ்து நாமத்துல ஓபன் பண்ணட்டும். ஓபன் ஆகுது இயேசு கிறிஸ்து நாமத்துல. அதுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா சகோதர செய்திருக்கோம் ஆண்டவரே சப்பா, புதிய ஆசீர்வாதத்தை கொடுங்க, புதிய நன்மைகளை இயேசுவின் நாமத்துல கொடுங்க, புதிய ஒரு ரட்சிப்பை கொடுங்க, சத்துரு பிசாசு போராட்டத்துல ஒரு ரட்சிப்பை இயேசுவின் நாமத்துல கொடுங்க, புதிய சுகபலத்தை கொடுங்க, புதிய தொழில் ஆசீர்வாதத்தை கொடுங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல, புதிய தொழில் ஆசீர்வாதத்தை கொடுங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல. வீடுகள் கட்டுறதுக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் இயேசுவின் நாமத்துல சந்திங்க. அதுபோல தேவ கிருபையாலே சப்பா குடும்பத்துல சமாதானமா அந்த குடும்பம் கட்டப்படுது இயேசு கிறிஸ்து நாமத்துல. அப்ப அதுபோல வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தின்படி வாழ்ற வாழ்க்கைக்குள்ள இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க புதிதா வளர்ந்து வரட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் பெறாத மக்களுக்கு புதிதான அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்துல கொடுங்க ஆண்டவரே. தேவன் தம்மை சபா குடும்பம் தேவனுடைய வார்த்தையினால இயேசு கிறிஸ்து நாமத்துல வீடியோ பார்த்துட்டு அவ்வளவு சகோதர சகோதரியோட குடும்பமும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையினால கட்டப்படுது ஆண்டவரே. அந்த அன்புக்கா ஸ்தோத்திரம், அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப வீடியோல என்னோட ஜெபிக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் புதிய ஆசீர்வாதத்தை, புதிய நன்மைகளை, புதிய செழிப்பை, புதிய சுகபலத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த மாசம் ஒரு ஆசீர்வாதமான மாசமா, ஒரு நன்மைகளை சுதந்திரத்துள்ள மாசமா கர்த்தரா இயேசு கிறிஸ்து சாட்சி உள்ள மகனா மகளா நிப்பங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள உண்டாகும்படி கிருபை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை வல்லமா அவங்களுக்குள்ள மாம்சமா மாதிரி கிரியை செய்யட்டும். அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா இசப்பா புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய மேன்மைகளை, புதிய உயர்வுகளை இயேசு கிறிஸ்து நாமத்துல என்னோட ஜெபிக்கிற அவ்வளவு சகோதர சகோதரரும் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா வீடியோ பார்க்கிற அவ்வளவு சகோதரர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்துல பெற்றுக்கொள்ளட்டும். அந்த அன்புக்கா, அந்த கிருபைக்கா கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறேன், கோடி நன்றி செலுத்துறேன். தேவன் தம்மை சபா நான் ஜெபிச்ச ஜெபத்துல அவங்க கண்கள் பார்த்து காதல் கட்டு பிதா குமாரன் பரிசுத்த கிரியத நாமத்துல என்னை தாழ்த்தி வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.